ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச கேரட் அல்வா செய்ய போகிறோம். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த பேன்லேயே நம்ம கேரட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் ரெண்டையும் 1 by 1 சேர்த்துக்கலாம். அதோட கிறிஸ்மஸ் பழம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திருவி வச்சுருக்க இந்த கேரட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு 1.5 கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகிறது மாதிரி இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு பாலை இதோட சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு கேரட்டுக்கு 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த அளவு இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. பால் கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு வேகாது கேரட்டு. பால் கூட இருந்துச்சுன்னா வேக நமக்கு டைம் இருந்தாலும் அந்த கேரட்டோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது. அல்வா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கம்மியாக இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அடிக்கடி கிண்டி விட்டுக்கலாம். அதோட இந்த ஓரத்தில் சேர்ந்துருக்க இந்த பால், கேரட் இதெல்லாமே எடுத்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1.5 கப் கேரட் எடுத்துருக்கிறதுக்கு 1/2 கப் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெழுகலாக இருக்கும். நம்ம அதை கிண்ட கிண்ட சரியாயிரும். நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பதம் வரும்போது நம்ம தாளித்து வச்சுருக்க முந்திரி, கிறிஸ்மஸ் பழத்தை இதோட சேர்த்துக்கிட்டு, அதோட ஏலக்காய் கொஞ்சோண்டு பொடி பண்ணி வச்சதையும் இதோட சேர்த்துக்கிட்டு, இன்னும் 2 கரண்டி நெய் விட்டுட்டு நம்ம இதை மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை மறுபடியும் கிண்டிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற அந்த பதம் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேரட் அல்வா. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது, ரொம்ப ஹெல்த்தியானது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடுறதுக்கு எனக்கு உத்வேகமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு அமேசிங்கான வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.